مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أم القرآن هي السبع المثاني والقرآن العظيم، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் உமக்கு நாம் கொடுத்திருக்கிறோம், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை குர்ஆனில் அதையும் மகத்துவமிக்க மேன்மைமிக்க குர்ஆனையும் உமக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்கிறார்கள். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் என்பது உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. ஒவ்வொரு தொழுகையிலையும் கட்டாயமாக ஓத வேண்டிய சூரா. குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கிறது. குர்ஆனை ஓதுவதே ஒரு நன்மைக்குரிய காரியம், அது ஒரு வணக்கம். ஆனால் அல்லாஹ் தஆலா சில சூறாக்களுக்கு தனி சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். குர்ஆனை ஓதுவதே ஒரு நன்மைக்குரிய காரியம்தான். அதை இந்த சிறப்புக்குரிய இந்த சூறாக்களை ஓதுவது இன்னும் அதிகமான நன்மைகளை மனிதனுக்கு கொடுக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தில் சபா மினல் மசானி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறது சூரத்துல் ஃபாத்திஹாவை தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொல்வார்கள். சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ஒரு முறை நான் தொழுகையில இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து போனாங்க. என்னை அழைத்தார்கள். நான் தொழுகையை முடிக்கிற வரை நபிகளாரிடம் நான் செல்லவில்லை. பிறகுதான் நான் சென்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் அழைத்த போது வருவதிலிருந்து உன்னை தடுத்தது எது என்று கேட்டான். யா ரசூலல்லாஹ், நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று அந்த சஹாபி சொன்னான்.
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான் என்று உனக்கு தெரியாதா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வர் ரசூல் இதா தஆக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதில் கொடுங்கள் உங்களை அவர் அழைத்தால். தொழுகையில இருக்கும்போது அழைத்தால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். என்ற வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியர்களுக்கு ஓதி காட்டினார். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் குர்ஆனிலேயே மிக மேன்மை மிக்க சூறாவை உமக்கு நான் கற்றுத்தரட்டுமா? கற்றுத் தருவேன் என்று சொன்னாங்க. அதே போல அந்த சஹாபி மஸ்ஜிதில் இருந்து வெளியேற நாடுகிற போது அவருக்கு ஞாபகமூட்டப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த சூறாவை ஓதி காட்டினார். இது சபா மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 திருவசனங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயீத் இப்னு முஅல்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார். இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இன்னொரு சஹாபியுடைய விஷயத்திலும். அவரும் தொழுது கொண்டிருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்த போது பதில் கொடுக்கல. அவர்களுக்கும் இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டின பிறகு அந்த சஹாபி சொன்னார், இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன், லா அஊது இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அதனுடைய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு சொன்னாங்க. தௌராத்திலே இப்படி ஒரு சூரா இறக்கி அருளப்படல, இன்ஜீலிலே ஜபூரிலே, ஏன் இந்த குர்ஆனிலே கூட இது மாதிரியான சூரா கிடையாதுன்னு சொன்னாங்க. தௌராத்துல இல்ல, இன்ஜீல்ல இல்ல, ஜபூர்ல இல்ல, திருக்குர்ஆனிலே கூட இந்த மாதிரியான சூரா இல்ல. அப்படி ஒரு சூறாவில் உமக்கு நான் கற்றுத் தருவதை நீர் விரும்புகிறாயா என்று கேட்டான். அந்த சஹாபி சொன்னாங்க, சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், நீ தொழுகையில என்ன ஓதினா என்று கேட்டாங்க. உம்முல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா, அதுதான் தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் ஜபூரிலேயும் குர்ஆனிலே கூட இது மாதிரியான சூரா இல்லாத ஒன்று அதுதான் என்று சொன்னான். சூரத்துல் ஃபாத்திஹா அது எவ்வளவு மேன்மை மிக்க சூரா, எவ்வளவு சிறப்புக்குரிய சூரா. அப்படி இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு அதனுடைய மகத்துவத்தை விளங்குவதற்காக இப்படி சொன்னாங்க. இன்னொரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்கிறேன், நபிகளால் தண்ணீரை கொட்டிக் கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு சுய தேவைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டு வந்து தண்ணீரை கொட்டிக் கொண்டிருந்தார்கள், சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். நான் பெருமானாருக்கு சலாம் சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னேன். பதில் இல்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லல. திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னேன். இரண்டாவது தடவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லல. மூன்றாவதும் பதில் சலாம் சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், எனக்கு பதில் இல்லை. பெருமானார் நடக்கிறார்கள் முன்னே, நான் பின்னே நடந்து சென்றேன். அப்படி போயிட்டாங்க பெருமானார் சொல்லலாம். நான் அப்படி மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்துட்டேன். எனக்கு கவலை, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுறேன், பதில் சொல்லல, என்னன்னு தெரியல. நான் கவலையோடு அமர்ந்திருந்த போது போனவங்க திரும்ப வந்தாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வந்தாங்க. எப்படி? ஒது செய்துட்டு வந்தாங்க. புரியுதா? ஒது செய்துட்டு வந்தாங்க. அப்ப பள்ளிவாசலுக்கு வருகிறோம். ஒருவர் தன்னுடைய சுய தேவைக்காக டாய்லெட் சென்று வருகிறார் சொன்னால் சலாம் சொன்னா பதில் சொல்ல தேவையில்லை. ஒது செய்த பிறகு பதில் சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் இருக்கிறது. இந்த நிகழ்வில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு வந்த அந்த நேரத்தில் அந்த சஹாபி 3 முறை சலாம் சொல்லி பதில் சொல்றார். நாம இதை கடைபிடித்தால் சில பேருக்கு நம்ம மேல கோபம் வந்தது. என்னன்னா சலாம் சொன்னா பதில் சொல்லல. சுத்தமாயிட்டு வந்து வகது ததஹரா ஒது செய்துட்டு வந்து அந்த மனிதரை அழைத்து சொன்னாங்க, அலைக்கஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அலைக்கஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. 3 தடவை அந்த சஹாபி சொன்ன பதிலுக்கு ஒது செய்துட்டு வந்து திரும்ப பதில் சொன்னாங்க. ஒது செய்யும் போது சலாம் சொல்றது இல்லை. சுத்தமான பிறகு சலாம் சொல்லணும். டாய்லெட்ல இருந்து வெளியே வரும்போது சலாம் சொல்றது இல்லை. சாப்பிட்டு இருக்கும் போது சலாம் சொல்றது இல்லை. பேசவே கூடாது சாப்பிடும் போது. பதில் அந்த மனிதரை அழைத்து திரும்ப பதில் சலாம் சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவரை கேட்டாங்க, அலா உக்பிருக யா அப்துல்லாஹ் ஜாபிர், யா அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, உங்களுக்கு குர்ஆனிலேயே ஆக சிறந்ததை, மிக சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? சாமி சொன்னாங்க, யாரும் சொல்லுவா கண்டா கட்டாயமா சொல்லி கொடுக்குறீங்க. என்ன சொல்றாங்க? எப்படி கேட்கிறாங்க? பி அஹ்யரி சூரத்தி, குர்ஆனிலேயே ஆக சிறந்த சூறாவை உங்களுக்கு நாம் சொல்லி தருவோம். சொல்லிக் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடைசி வரை ஓடினாங்க. இந்த சூறாவை நம்ம எத்தனை பேருக்கு அழகாக ஓத தெரியும்? நம்மள எத்தனை பேரு இந்த சூறாவை கற்றவர்களிடம் சென்று ஓதி காட்டி திருத்திக் கொண்டோம்? நான் ஓதுறது சரியா, சரி பாருங்க அப்படின்னு நம்ம எத்தனை பேரு இந்த அல்ஹம்து சூறாவை, அல்ஹம்து சரியா, அல்ஹம்து, நான் ஒண்ணு சொல்றேன், அந்த அல்ஹம்து அப்படிங்கிறத நீங்க அல்ஹம்து அப்படின்னு சொன்னா தொழுகை பாத்துலாங்க. தெரியுமா? அல்ஹம்து அப்படின்னா எல்லா புகழும் அதில் பொருள் லில்லாஹி, அல்லாஹுக்கே. இதுவே நீங்க அல்ஹம்து அப்படிங்கிற இடத்துல அல்ஹம்து அப்படின்னீங்க, எல்லாம் உலகத்திலேயே ஆக எல்லா கழிவுகளும் அல்லாஹுக்கு. பொருள் மாற்றம் ஏற்படும்படி குர்ஆனை ஓதினால் தொழுகை முடிந்துவிடும். நம்மள எத்தனை பேரு இந்த அருமையான இந்த சூறாவை, இந்த சூறாவுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. உம்முல் குர்ஆன் என்று ஒரு பேர் இருக்கு. குர்ஆனின் தாய், தலை என்று பேர் இருக்கு. சூரத்து ஷிஃபா, நோய் நிவாரணி என்று ஒரு பேர் இருக்கு. எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டலை தட்டி இருக்கிறோம், கதவுகளை திறந்திருக்கிறோம். என்றைக்காவது என்னுடைய நோய்க்கான நிவாரணத்துக்காக குர்ஆனை கொஞ்சம் திறந்து பார்த்திருக்கிறோமா? பசி எடுக்கிறது. சூரத்துல் வாqiயாவிலிருந்து ஒரு அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் யமீன் என்று தொடங்கி அஸ்ஹாபுல் யமீன் வரைக்கும் ஓதி தடவிட்டா பசி போகுது. பசியே தெரிகிறது இல்லை. நம்மளை எத்தனை பேர் குர்ஆனை திறந்தோம் நம்முடைய நோய் நிவாரணத்துக்காக? ஆக சிறந்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, குர்ஆனுடைய முதல் சூரா. எப்படி இறங்குச்சு தெரியுமா? குர்ஆனை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா?
அதிகமான பேருக்கு குர்ஆனை பற்றி எதுவுமே தெரியாது, ஓத தெரியாது, ரெண்டாவது எதுவுமே தெரியாது. இந்த சூரா எப்படி இறங்கு தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு செய்தி சொல்றாங்க. அந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது அந்த சபையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கும்போது அவர்கள் பக்கத்துல யார் இருக்கிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. நபிமார்களுக்கு வேதங்கள், செய்திகள் இதையெல்லாம் கொண்டு வர்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அவங்க கீழே இருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க. இப்ப வானத்துல ஒரு சப்தம் கேட்குது. தலையை உயர்த்தி பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வானத்தில ஒரு கதவு திறக்கப்படுது. முதல் வானத்துல இதுவரை அந்த கதவு திறக்கப்பட்டது இல்லை, இன்னைக்குதான் திறக்கப்படுது. திறக்கப்பட்ட அந்த கதவு வழியாக ஒரு மலக்கு இறங்குகிறார். அந்த மலக்கும் இன்னைக்குதான் பூமிக்கு வருகிறார், இதற்கு முன்னால் வந்ததில்லை. ஏன்னா கொண்டு வருகிற அந்த காரியம் இருக்கிற, அந்த செய்திகள் இருக்கிற, அது மிக மகத்துவம் மிக்கது, மேன்மை மிக்கது என்பதனால இவ்வளவு பெரிய முன்னுரையை போடுறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்கதான் கொண்டு வரணும். ஆனா இந்த சூறாவுக்கு ஒரு தனி மலக்கு, அவர் வந்ததே இல்லை. வானத்துல ஒரு கதவு திறக்கப்படுது, அது இதுவரைக்கும் திறந்ததே இல்லை. அவர் இறங்கி வந்தார், அந்த மலக்கு இறங்கி வருகிறார். கொண்டு வருகிற செய்தி அவ்வளவு மகத்துவம் மிக்கது. அந்த மலக்கானவர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி சொன்னாரு, சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் 2 நூறுகளை கொண்டு. எந்த நூறு? 2 நூறுகளை கொண்டு நீங்க சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் கொடுக்கப்படல இந்த குர்ஆன். இந்த மாதிரியான குர்ஆன் எந்த நபிக்கும் கொடுக்கப்படல, அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான 2 நூறுகள் எந்த நபிக்கும் கொடுக்கப்படல. அப்படிப்பட்ட 2 நூறு. 1 சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون لا يكلف الله نفسا إلا وسعها. சொன்னாங்க, இந்த 2ஐயும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இந்த பக்ராவுடைய அந்த கடைசி 2 ஆயத்துகளையும் யார் ஓதுகிறாரோ ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கொடுக்கப்படும். ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கொடுக்கப்படும். இந்த 2 ஆயத்துகள் தெரிந்திருந்தாலே அவருக்கு எல்லாம் போதுமாகும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியுமா நம்மள எத்தனை பேருக்கு இந்த ஆமன ரசூல் அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய அந்த 2 வசனங்கள் தெரியும்? மனப்பாடம் செய்திருக்க வேண்டும், அல்லது இப்பயாவது செய்ய முயற்சிக்க வேண்டும். ஏன்னா கியாமத்துடைய நாளில் நமக்கு முன்னால் ஒளியாக இந்த 2ம் செல்லும். முன்னாடி சூரத்துல் ஃபாத்திஹாவும் பக்ராவுடைய அந்த சூரா கடைசி 2 வசனங்களும் அதான் 100 அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய மேன்மையும் மகத்துவம் அந்த சூறாக்கள், இந்த 2 ஆயத்துக்கள். அதற்கென்று தனி மலக்கு, தனி வாசல்
இல்ல ஓதிக்கிட்டே இருக்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கிட்டே இருக்கலாம், ஓதிக்கிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. 17 ரக்காயத்துகள் ஒரு நாளைக்கு ஃபர்ல் தொழுகிறோம். 17 ரக்காயத்துகள் தொழுகிறோம். சுன்னத்தான தொழுகைகளும் தொழுகிறோம். இந்த தொழுகைகளில் உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதல. மன் ஸல்ல ஸலாத்தன் லம் யக்ரா ஃபீஹா பி உம்மில் குர்ஆன் ஃபய ஹிதாஜுன் 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 சொன்னாங்க. வைரத்தாம், யார் ஓதலையோ அவருடைய தொழுகை பரிபூர்ணம் இல்லாமல் ஆகிவிடும், பூர்த்தியாகாது. சரி, இமாம் ஓதுகிறாரே, அவருக்கு பின்னாலேயுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்க முடிச்சு, ஆமா, உங்களுக்கு நீங்களே ஓதிக்கொள்ள வேண்டும். சரி, சூரத்துல் ஃபாத்திஹாவை எப்படி ஓதுறது ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வசனங்கள் முடியும் போதும் அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், கஸம்து ஸலாத்த, ஸலாத்த இந்த இடத்துல ஸலாத்த அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த கிதாபில விளக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஸலாத் என்ற வார்த்தைக்கு ஃபாத்திஹா, ஸலாத் என்ற வார்த்தைக்கு தொழுகை என்று ஒரு பொருள், துஆ என்று ஒரு பொருள், சூரத்துல் ஃபாத்திஹா என்றும் பொருள். இதெல்லாம் தெரிஞ்சாதான் குர்ஆனுக்கு அர்த்தம் வைக்கணும். நீங்க எல்லாரும் பொருள் படிச்சுட்டு எல்லாரும் குர்ஆனை எடுத்துட்டு நானும் பயான் பேசுறேன்னு பேசுவாங்க. இல்ல, மடையர்கள், எப்படி மடையர்கள், எல்லாரும் பேசிட முடியாது. நேற்று கூட மர்க்கத்துல பேசும்போது சொன்னாங்க, பயான் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அது யாருனாலும் பேசலாம், பேசுறவன் பேசுவான், எல்லாரும் பேசுவான் பயான். ஆனா தமிழ்ல குர்ஆனை படிச்சுட்டு பேசுவான் இல்லையா? எல்லாரும் பேசுறான், வீதிக்கு வீடு பேசுறான், வீட்டுக்கு வீடு பேசுறான். ஆனா அதுக்கு என்ன உண்மையான பொருள், அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? தெரியாது. சும்மா அடிச்சு விடுறது எதையாவது. அவன் சூரத்துல் ஃபாத்திஹா எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியிலே நான் 2ஆக பிரித்திருக்கிறேன். இஸ் ஃபைன். இவன் என்னுடைய அடியான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் பதில் சொன்னான். அப்ப நிப்பாட்டணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நிறுத்தணும். நாம கொஞ்சம் நிறுத்தி ஓடுன்னு வச்சுங்களேன். எப்படி கொஞ்சம் நிறுத்தி ஓடுனா ரொம்ப நிறுத்தி ஓடுறாருன்னு தெரியும். நிறுத்தணும். இங்க வாரதே தொழுகைக்கு பிந்தி தான். ஜும்மாபான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? சரியா வந்துட்டாங்களா எல்லாரும்? இதான் 5 நேர தொழுகையிலே நடக்கும். இதான் 5 நேர தொழுகையில் நடக்கும். நீங்க எவ்வளவு தொழுகை லேட் ஆகுறீங்களோ அவ்வளவு லேட் ஆகும். 7 சப்பு நிக்குது, 8 சப்பு நிக்குது வச்சுங்களேன், 2 சப்பு தான் உட்காரும். 3, 4, 5, 6, 7 லேட் ஆகும். எல்லாம் எழுதி சொல்லிட்டு தொழுவான். தொழுகையே சரியில்லை, பேசி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒருத்தன் தொழுகை சரியில்லைன்னு வச்சுங்களேன், அவன் வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. நான் சொல்ல, நபிகளால் சொன்னான், கோவப்பட்டா நபி மேல கோவப்பட்டுக்கணும். அதுதானே சொல்றது. குர்ஆனும் ஹதீஸும். கோவப்படாம அல்லாஹ் மேல ரசூல் மேல கோவப்பட்டுக்கணும். அல்லாஹ் சொன்னதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி சொன்னா அல்லாஹ் சொல்றானா ஹமிதனி ரப்பி. அப்ப அல்லாஹ் சொல்லணும் இல்லையா, ஹமிதனி ரப்பி. அவர் கேட்படணும். நம்ம இங்க சுன்னதான தொழுகையாவது அப்படி தாக்காம சுன்னதான தொழுகைகள்லையாவது இந்த இதை நடைமுறைப்படுத்துறோமா? கிடையாது. அல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி நிப்பாட்டினது அல்லாஹ் சொன்னானா ஹமிதனி ரப்பி,
என் ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நம்ம ஓதுனா வச்சுங்க. அல்லாஹ் சொல்றானா அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான். அவர் மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு நாம சொன்னா அல்லாஹ் சொல்றான் மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை உயர்த்தி விட்டான். நிறுத்தணும். ஆலமீன் அர் ரஹீம் யௌமித்தீன் நிறுத்தணும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அப்படி நாம ஓதிட்டா அல்லாஹ் சொல்றானா எனக்கும் என் அடியானுக்கும் இது பாதி. இதுல என் அடியானுக்கும் எனக்கு இருக்க, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உதவி நமக்கு. என் அடியான் என்ன கேட்கிறானோ அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின். முழுக்க இது என் அடியான். என் அடியான் இந்த இடத்துல என்ன கேட்கிறானோ நேரான பாதை. எப்படிப்பட்டவங்க? எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையவர்கள். யாரு? நபிமார், நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லோர்கள். அவனுடைய பாதை. யார் மேல நீ கோபம் கொண்டிருக்கிறாய், எவனை வழிகேட்டில் அனுப்பிட்டியோ அவன் பாதையில எங்களை அனுப்பிடாத, அவன் பின்னாடி எங்களை போக வச்சிடாத. வழிகட்ட கூட்டங்கள் இன்றைக்கு மேலப்பாளையத்தில் நிரம்பி இருக்கு. அவன் பின்னால எங்களை போக வச்சிடாத. புதுசு புதுசா கிளம்பும். இந்த சூறாவை ஓதுகிற போது ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி 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 ஓதணும். தொழுகையை 6 நிமிஷத்துல முடிச்சிடணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அப்ப உள்ள ஓதுறது எப்படி இருக்கும்னு பாத்துக்கங்களேன். இவ்வளவு மேன்மைமிக்க சூறா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆயத்தை நிறுத்துகிற போது அல்லாஹ்வே பதில் சொல்லுகிற சூறா. ஆரம்பத்துல சொன்ன இது நோய் நிவாரணம் தருகின்ற சூறா. ஒரு கூட்டம் சஹாபாக்கள் இருந்து ஒரு சில மனிதர்கள் அப்படி போனாங்க. அரபு நாட்டுல உள்ள ஒரு நிறைய கூட்டங்கள்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அவங்கள்ட்ட விருந்து கேட்டாங்க, விருந்து கொடுக்கல. அவங்களுக்கு விருந்து கொடுக்கல. அப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த கூட்டத்துடைய தலைவரை ஏதோ ஒரு விஷஜந்து கடிச்சிருச்சு. என்னவோ மருந்து செஞ்சு பார்த்தாங்க, ஒண்ணும் வேலையாக. எந்த மருந்தும் வேலை செய்யல. இவங்கள்ட்ட தான் வந்தாங்க. எந்த கூட்டத்தார்களுக்கு விருந்து தர மறுத்தார்களோ அந்த கூட்டத்தார்கள் வந்து கேட்டாங்க, நீங்க யாராவது மருந்து சொல்லுங்களேன், ஏதாவது மருந்து இல்ல ஏதாவது ஓதி பாருங்களேன், ஏதாவது ஓதி பாருங்களேன். அவங்க சொன்னாங்க, நாங்க ஓதி பார்க்கிறோம், ஆனா எங்களுக்கு கூலி தரணும், ஏதாவது தரணும், அதான் ஓதி பார்க்கணும். சரி கொடுத்துடலாம், ஆடு கொடுத்துடலாம் அப்படிங்க, ஆடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஒண்ணும் இல்ல, இந்த சஹாபாக்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டுதான் ஓதுதான். வயிறு வலிக்குது. எங்க அதற்கு சொல்லுவாங்க, அதற்கு எங்கேயோ ஒரு இடத்துல தொழுது முடிச்சுட்டு சலாம் வாங்க போது ஒரு மனிதர் வந்து கேட்டாராம், வயிறு வலிக்குது என்ன செய்யலாம், வயிறு வலிக்குது என்ன ஓதலாம்னு சொன்னாங்க. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க இதவே ஓத சொல்றீங்க, எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி பொருள். அப்போ அது சொன்னாங்களா, எங்க அசத் நவரல்லாஹ் மாட்டோம் இல்ல, வயிறு வந்து வலிக்காம இருக்கிறது தான் அதுக்கு நேரான பாதை. இப்ப அது கோணலான பாதையில வலிச்சு இருக்கு இல்லையா, அது நேராக்குறது இந்த துவா. ஒரு பெண்மணி கேட்டு விட்டாங்களாம், தலையில வாங்கு, அது சரியா நேரா வரமாட்டேங்குது, என்ன செய்யலாம்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேராகணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இந்த சூறால இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி வயிறுல தடவுங்க, தலை வலிச்சா தலையில தடவுங்க, காய்ச்சல் அடிச்சா ஓதுங்க.
ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வை புகழ்ந்தாச்சு, அஸ்மால் ஹுஸ்னா சொல்லியாச்சு, உன்னதான் வணங்குற, உன்னிடத்துலதான் உதவி தேடுவேன்னு சொல்லியாச்சு. இப்ப எனக்கு என்ன உதவி? வயிறு சரியாகணும், காய்ச்சல் நிவாரணம் ஆகணும், தலைவலி போகணும், உடல் வலி போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதான் மாட்ட. உங்களை யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்காதீங்க பிரிசல் பாக்ஸ்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜனாசாவை எடுத்துருங்க. நோய் நிவாரணமாகிறதுக்கு இதுதான். அந்த கபூர்ல போய் என்ன ஓதணும்? கபூர்தான போனா நம்ம என்ன செய்வோம்? தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவோம் தானே சொன்னாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜனாசா எடுத்துருங்க. எடுத்துட்டு அடக்கம் செய்த பிறகு தல்கீன் ஓதுவாங்க, அது வேற. ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்யுங்க? அந்த ஜனாசாவுடைய தலைமாட்டிலே நின்று கொண்டு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஜனாசாவுடைய கால் மாட்டிலே நின்று கொண்டு அந்த சூரத்துல் பக்ராவிலே உள்ள அந்த 2 கடைசி வசனங்களை ஓதுங்கன்னு சொன்னாங்க. தெரிஞ்சாதானங்க ஓதுறது, தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப குர்ஆனை பார்த்து ஓத தெரியும், மனப்பாடம் தெரியாது, எடுத்து வச்சுக்கங்க. எடுத்து வச்சுட்டு அங்க போய் நீங்க ஓதுங்க. தேவையில்லாத உலக விஷயங்களை, எந்த மௌத்தை பற்றி நினைத்தால் உலக விஷயங்கள் ஞாபகமே வரக்கூடாதோ அங்கேயும் போய் உலக விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது மௌத்து. ஒரு சின்ன மௌத்துன்னு ஒண்ணு இருக்கு. என்ன மௌத்து? அது தூங்கும் போது. அது தூக்கம் என்பது ஒரு சின்ன மௌத்து. அந்த நேரத்துல தூங்கும் போது நீங்க உங்களுடைய வலாவை சொல்லலாம், உங்களுடைய வலாவை பாயிலையோ அல்லது பெட்லயோ வச்சுட்டு என்ன வருங்க சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு அஹத். இன்னும் நிறைய இருக்கு ஓத வேண்டியது. தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய சூறாக்களும் துஆக்களும் நிறைய இருக்கு. ஆனா தெரியலனா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை குல் ஹுவல்லாஹு அஹதைவாது ஓது. ஒவ்வொரு வஸ்துல இருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மௌத்துல இருந்து மட்டும் பாதுகாப்பு கிடையாது என்று சொன்னாங்க. இன்னும் இருக்கு நிறைய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விஷயத்துல. அல்லாஹ் தஆலா அதை சரியாக ஓதுறதுக்கு நமக்கு தௌஃபீக் செய்யணும். சரியா? ஒவ்வொரு நேரத்திலையும் அதை ஓதுறது. நாம ஓதுறது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். உங்க பிள்ளைகளை ஒரு தூரத்துக்கு அனுப்புறீங்க ஸ்கூல், அவன் அந்த பிள்ளைய நெர்சிங்க நிக்க வச்சு அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத சொல்லி அதை கேட்டு அல்லது சொல்ல தெரியல சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை வாகனத்துல ஏற்றி அனுப்புங்க. பாதுகாக்கும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா திரும்பி வருகிற வரை. செய்யலாமா? நாம ஓதணும், நம்ம பிள்ளைங்களை ஓத சொல்லணும், நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஓதணும் சூரத்துல் ஃபாத்திஹாவை. அந்த ஓதுறது மட்டுமல்ல, அந்த ஓதுறது சரிதானா என்று அடுத்தவங்கள்ட்ட நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த சூறாவை ஓதி காட்டி சரியில்லைன்னா இதை கொஞ்சம் திருத்தி கொடுங்கன்னு சொல்லணும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا، وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب مراد. ليكن يومك للشعب وداد.